ஹலோ இனிக்குட்டி, இன்னைக்கு உங்களுக்கு ராய்பால் கஞ்சி. ராய்பால் கஞ்சி என்னது? ராய்பால் கஞ்சி ஆமாம் அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட் ராய்பால் கஞ்சி காட்டிடுறேன். இப்படி நல்லா கொதிச்சு வரணும், ஓகேவா? கொதிச்சு நல்லா பாயில் ஆகணும். ஏன்னு சொல்கிறேன். ஓகே, கன்சிஸ்டன்சி வந்துருச்சா? திஸ் இஸ் த கன்சிஸ்டன்சி. ஓகே, இப்போ ஆஃப் பண்ணிடலாம். பாப்பா எழுந்திரிச்சோன்னே குளிச்சுட்டு, அதாவது லம்ஸ் இல்லாமல், கட்டி இல்லாமல், தடி இல்லாமல் நல்லா நல்லா கலக்கி விட்டுக்கணும். அதாவது ராய் பால் கஞ்சியாக இருந்தாலும் சரி, ராய் கூழ் கஞ்சியாக இருந்தாலும் சரி, எப்பயுமே மூடி வச்சுட்டு தான் போகணும். 10வது மூடி. எஸ், ஓகே. ஆக்சுவலி இது பாப்பாவோட 7th மந்த். அப்போனா 6th கம்ப்ளீட் ஆகி 1 வீக் ஆச்சு. இப்போது நம்ம பாப்பாவுக்கு அரிசி கஞ்சி, ராய்பால் கஞ்சி, அப்புறம் வேறு எது கொடுக்கல, இதுதான் கொடுத்துருக்கு. இப்போ ஃபஸ்ட்டாக செய்யும்போது பயங்கரமான கன்ஃபியூஷன். என்ன செய்கிறது, எப்படி செய்கிறது, எவ்வளோ குவான்டிட்டி போட்டு செய்கிறதுன்ட்டு பயங்கரமான கன்ஃபியூஷன். நான் பண்ண சொதப்பல் 1 வாரம்தான் ஆச்சு. அதில் இன்றைக்கி நான் ஒன்று கற்றுருக்கேன். ராய் என்ன பண்ணுவேன்னா, பாப்பா தானே பாப்பாவுக்கு ஒரு ஒரு 10 ஸ்பூனுக்குள்ளே தானே கொடுக்க போகிறோம். அதனால் பால் கஞ்சினால் ஒரே ஒரு பெரிய ஸ்பூனில் மட்டும் போட்டு ஊற வச்சுட்டேன். அது நைட்டே ஊற வச்சு அரைச்சா, அது அந்த மிக்சியில் போட்டால், சின்ன மிக்சியில் போட்டால் அரைய மாட்டேங்குது, அப்படியே முழுசாக இருக்குது. அதுலேருந்து ஃபில்ட்ரு பண்ணால் தண்ணி, அந்த தண்ணி ரொம்ப நேரம் ஆகுது அந்த சாலிட் கன்சிஸ்டன்சி வரைக்கே. அது ஒரு மிஸ்டேக். நம்ம பாப்பா கொடுக்குறதுனாலுமே கொஞ்சம் சேர்த்தியே ஒரு சின்ன பவுலில் 1/2 கப் பவுல் மாதிரி ஊற வச்சுட்டு, மிச்சானா நாமளுமே குடிக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. அதே மாதிரி அது இன்றைக்கி தான் கற்றுக்கிட்டது. 1/2 கப்பு மாதிரி ஊற வச்சோம்னா அது அரைக்கும் போது ஈஸியாகவும் அரைப்படுது. நம்மளுக்கு அந்த பாலும் நல்லா திக்காக பால் கிடைக்கிது. அதை நல்லா பாயில் பண்ணும்போது டக்குன்னு பாயில் ஆகி நம்மளுக்கு அந்த சாலிட் இது வந்துடுது நல்லாவே. இன்னொன்று அரிசி கஞ்சி அதே மாதிரி தான். ஊற வச்சோம்னா ஊற வச்சு அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி, ஒரு வீடியோவில் நான் பார்த்தேன், ஃபில்ட்ரு பண்ணி, அதாவது அரைச்சி அதை ஃபில்ட்ரு பண்ணி கஞ்சி பண்ணால் அது சும்மா தண்ணி மாதிரி தான் வருது. இதெல்லாம் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன், பட் எடுக்க முடியல. சரி, நாம் நல்லா ஒரு நல்ல மெத்தடில் செய்யும் போது எடுக்கலாம், பேட் எக்ஸாம்பிள் வேண்டான்னு விட்டேன். ஆனால் அதுவுமே எடுத்துருக்கணும். அப்போ தான் ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்க என்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்னாச்சு, அரிசியை அரைச்சி அதுமாரி இந்த 2 ஸ்பூன் மாதிரி ஊற வச்சு அதை அரைச்சி பார்த்தா அது தண்ணி. அதையும் நான் கொதிக்க வைக்கிறேன், சாலிடே ஆக மாட்டேங்குது. அப்புறம் சரின்னு அந்த அரைச்ச எடுத்ததையும் சேர்த்து போட்டு கொதிக்க வைத்தா அது முழுசாக இருக்குது, அதை மசிக்க முடியல. பெஸ்ட்டு என்னென்னா, அரிசி நல்லா கழுகிட்டு அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு, பொரி மாதிரி ஒரு இது வரும்ல, டெக்ஸ்டர் வரும்ல, அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அதை நல்லா பொடி பண்ணிவிட்டு அதை சளிச்சுட்டு, அந்த லம்ஸ் எல்லாம் இல்லாத மாதிரி சளிச்சுட்டு, அந்த பவுடரில் நல்லா தண்ணி ஊற்றி பாயில் பண்ணி அப்படி கொடுத்தோம்னா கூட அது ஒரு ரைஸ் செர்லாக் மாதிரி அப்படி கூட கொடுக்கலாம். அது அது இன்னும் ஃபஸ்ட் டைம் கொடுக்குறதுனால ரொம்ப சாலிடாக கொடுக்குறாம கொஞ்சம் லிக்விட் பேஸில் லைட்டாக செமி சாலிட் மாதிரி கொடுத்து, எப்பயுமே எல்லாமே செமி சாலிட் தான் கொடுக்கணும் ஸ்டார்டிங்கில். அதுலேயுமே கொஞ்சம் அவங்க முழுங்குறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி அதுலேயே கொஞ்சம் தண்ணி அதிகமாகணும், கொஞ்சமாச்சு லைட்டாக சாலிட் இருக்கும். ஆனால் நான் பண்ண தப்பை பண்ணிடாதீங்க. நான் கரெக்டான, இப்போ இன்னைக்கு காட்டியிருக்கேன்ல, இதுதான் ராயில் கரெக்டான டெக்ஸ்டர். ராய் பாலில் அதாவது ராய் எடுத்து ஊற வச்சு அதை அரைச்சி அதே மாதிரி நைட்டே ஊற வைக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. பாப்பாவுக்கு அரைக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி
கஞ்சி செய்யறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு அரைச்சாலுமே அது நல்லா வந்து அரைஞ்சிருது. மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டோம்னா நல்லா தூளாக போயிடுது. அதை ஃபில்ட்ரு பண்ணி நல்லா துணி ஃபில்ட்ரு மாதிரி வாங்கி ஃபில்ட்ரு பண்ணி அந்த கஞ்சி அதில் தண்ணி வேணும். ஏன்னா சீக்கிரம் வந்து பாயில் ஆகும்போது டக்குன்னு அடி பிடிச்சிது, கிண்டிக்கிட்டே இருக்கு. இதுக்குமே பால் கஞ்சியாக இருந்தாலுமே அது நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும், அடி பிடிக்காமல் இருக்கு. இல்லைன்னா கட்டி சேர்ந்து ஒரு மாதிரி டக்குன்னு அடி பிடிச்சிரும். அப்புறம் வேணுன்னா தண்ணி ஊற்றினா நல்லா பாயில் ஆகணும். ராயெல்லாம் வந்து நல்லா பாயில் ஆகணும். நேற்று கொஞ்சம் ரொம்ப தண்ணி டைப்பில் தான் கொடுத்தேன். ஆனால் பாப்பாவுக்கு டைஜஸ்ட் ஆகி நல்லா இருந்துச்சு. எப்படி டைஜஸ்ட் ஆச்சு அப்படின்னா அவங்க போகிற மோஷனில் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். நல்லா ஃப்ரீயாக மோஷன் போனாங்க, அதை வச்சுது நல்லா டைஜஸ்ட் ஆகுது, ஓகே ஒத்துக்குது அப்படின்னு இது பண்ணிக்கலாம். நேற்று மதியம் கொடுத்தேன், பட் ஈவினிங்கே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி கொஞ்சம் அதை விட சாலிடாக கொடுக்க போகிறேன். நேற்று கொஞ்சம் லிக்விடாக கொடுத்தேன், இன்றைக்கி கொஞ்சம் சாலிடாக கொடுக்க போகிறேன். பார்க்கலாம் இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு. நேற்று இன்றைக்குமே கழுத்து சுலுக்கிடுச்சு. நேற்று இன்றைக்கி ராய்ப்பால், நாளைக்கு ராய்ப்பால் கஞ்சி தான் கொடுப்பேன். முன்னாடி 3 நாள் சண்டே ஆரம்பித்தேன், சண்டேலேருந்து இப்போ வரைக்கும் ரைஸ் கஞ்சி கொடுத்தேன். நேற்று வரைக்கும், நேற்று இன்றைக்கி நாளைக்கு 3 நாள் ராய்ப்பால், அதுக்கப்புறம் ஆப்பிள் அப்படின்னு ஒவ்வொன்றா ட்ரை பண்ணுறதை உங்களுக்கு காட்டுறேன். இனியா குட்டி உங்களுக்கு தான் காட்டுறேன். ஓகே, நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்கன்னு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். கொஞ்சம் கிளிக்ஸாக ஓகேவா, பெருசாகி பாருங்கள். டன்.